அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே எதிர்பார்க்கிற இந்த இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனங்கள் எப்பொழுது நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இதற்குண்டான தேர்வுகள் எப்பொழுது வரும்? இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இதுக்கு முன்னாடியே டெட் எழுதி பாஸ் பண்ணவங்களும் கடந்த 2025 டெட் எழுதி பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆசிரியர்களும் அடுத்த தேர்வுக்காக தீவிரமாக ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான இந்த தேர்வு அறிவிப்பு எப்பொழுது வரும், இந்த தேர்வு நடைமுறை என்ன அப்படின்றது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். புதிய அரசு பதவியேற்றதுலேருந்து என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக இருக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த பணி நியமனத்தை பொறுத்தவரை நியமன தேர்வு அப்படின்னு சொல்லி ஒரு தேர்வு வைப்பாங்க. அதாவது அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னாக்கா, இப்போ டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு நியமன தேர்வு நடக்கும். அந்த தேர்வில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அந்த வேக்கன்சி அடிப்படையில் மெரிட் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. ஸோ அதில் யாரெல்லாம் தேர்வாகியிருக்காங்களோ அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கும். இந்த நடைமுறை தான். அப்படி இருக்கும்போது அடுத்த இந்த எஸ்ஜிடி மற்றும் பிடிபிஆர்டி, அதாவது யூஜிடிஆர்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தேர்வுக்கு தீவிரமாக எல்லாம் படிச்சுட்ருக்காங்க. ஏன்னாக்கா அடுத்து இந்த தேர்வுக்கு டெட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த எஸ்ஜிடி மற்றும் பிடிபிஆர்டி எழுதணும், அதை எழுதி பாஸ் பண்ணணும்னு தீவிரமாக தயாராகிட்ருக்காங்க. இதே நிலையில் அரசுக்கு நிறைய ஆசிரியர் சங்கங்கள், தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் சங்கங்கள், தற்போது பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் சங்கங்கள், அதே மாதிரி அரசு அதிகாரிகளுடன் இது எல்லாமே வந்து நிறைய ஆய்வுகளும் நிறைய ஆலோசனைகளும் நிறைய கோரிக்கைகளும் வந்திருக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அரசு என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் முக்கியம். ரைட்டா? இந்த முடிவானது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த முதல் முறை இவங்க அரசு எடுக்கக்கூடிய டிசிஷன் அப்படின்றது, எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்றது இந்த 5 ஆண்டுகளுக்கும் அப்படியே தொடரும். இந்த கவர்மெண்ட் இருக்கிற வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னாக்க, தாவேகா அரசு ஆட்சியில் இருக்கிற வரைக்குமே இந்த நிலைப்பாடை கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இதை எப்படி கொண்டு போவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்க, தேர்வு நடைமுறை, இந்த டெட்டுக்கு பிறகு நியமன தேர்வு அப்படின்னு ஒரு நடைமுறை இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் தேர்வு நடக்கும், பாஸ் ஆகிறவங்க அடுத்த வேலைக்கு போவாங்க. இந்த நடைமுறை இருக்குங்களா? இதுதான் தற்போது நடைமுறையில் கரண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயம். அடுத்த கட்டமாக இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்க, சில மாநிலங்களில் டெட்டு பாஸ் மட்டும் போதும், அதன் பிறகு இப்போ நம்ம தமிழ்நாட்டிலும் இதுக்கு முன்னாடி வெயிட்டேஜ் சிஸ்டம் இருந்துச்சு. ஸோ அந்த நடைமுறையை சில மாநிலங்கள் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதையும் அடிக்கோடிட்டு சில ஆசிரியர் சங்கங்கள், தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் சில சங்கங்கள் போயிட்டு இதை முன் வச்சு கோரிக்கை மனுக்களையோ கொடுத்துருக்காங்க. இதையும் ஆலோசிப்பதாக சொல்லியிருக்காங்க அரசு தரப்புலேருந்து. ரைட்டா? ஒரு வேளை பை ஆப்ஷன் சொல்கிறேன், அந்த 149 அரசாணையை ரத்து செய்துவிட்டு டெட்டுக்கு பிறகு இன்னொரு நியமன தேர்வு தேவையில்லை, அதுக்கு பதிலாக டெட் தேர்ச்சியே போதுமானது, இவர்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் முறை ஒன்று கொண்டு வர போகிறோம், இதன் அடிப்படையில் தான் ஆசிரியர் பணி நியமனங்கள் இருக்கும் அப்படின்னு கொண்டு வருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா 2 ஆப்ஷன் இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒன்று இந்த நியமன தேர்வு மெத்தட், இல்லைன்னாக்க நியூ வெயிட்டேஜ் மெத்தட். அதாவது மற்ற மாநிலங்களை சில மாநிலங்களை பயன்படுத்துவது போல் நம்ம தமிழகத்திலும் இதுக்கு முன்னாடி வெயிட்டேஜ் மெத்தட் இருந்தது அப்படின்றது மறக்கக்கூடாது. டெட்டு தேர்ச்சி பெற்றவங்க நேரடியாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டெட் தேர்ச்சி பெற்றவங்களில் வெயிட்டேஜ் அடிப்படையில் பண்ணியிருக்காங்க. டெட் தேர்ச்சி பெற்றவங்கள நியமன தேர்வு மூலமா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நடைமுறை எல்லாத்திலையும் கொஞ்சம் பேர், சில ஆசிரியர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. இந்த நடைமுறை மாற்றப்பட்டிருக்கு. இதனால் கொஞ்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் போடாததுனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் ஒவ்வொருத்தரும் தனித்தனி டீமாக இருந்து ஒரு சங்கங்கள், ஒரு குழுக்களாக இருந்து தங்களுடைய கோரிக்கையை கேட்குறாங்க. இப்போ டெட் தேர்ச்சி பெற்றவங்களில் கொஞ்சம் பேர் வந்து அப்பாயின்மெண்ட், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிட்டு அந்த ஜாப்ஸ் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வந்து நாங்கள் டெட் தேர்ச்சி பெற்று சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிருக்கோம், எங்களுக்கு பணி வழங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சிறு அவங்களுடைய கோரிக்கையில் தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு விஷயம், யாருக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி ஒரு இதை எடுக்கணும். ஏன்னா இப்போ நியமன தேர்வு நடைமுறையை கொண்டு வரும் பட்சத்தில் நாங்கள் கடந்த முறையே நியமன தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கிறோம், பாருங்கள் எங்களுடைய மதிப்பெண், ஸோ எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. இப்போ நியமன தேர்வில் 1500 போஸ்டிங் அப்படின்ற பட்சத்தில் அந்த மெரிட் அடிப்படையில் முதல்ல கம்யூனிட்டி பேசிஸில் முதல்ல இருக்கக்கூடிய அந்த 1500 நபர்களுக்கு பணி நியமனம். ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தேர்ச்சி பெற்றுட்டாங்க, நியமன தேர்வில் வெற்றி தான், அவங்க குறிப்பிட்ட அந்த மார்க் எடுத்தாச்சு, ஆனாலும் அவங்க வெற்றி தான், ஆனால் அவங்களுக்கு வந்து வேலை கிடையாது. அந்த இதில் மட்டும் இருப்பாங்க, லிஸ்ட்டில் மட்டும் இருப்பாங்க. பட் அந்த 1500 பேரில் செலக்ட் ஆன நபர்களை தவிர்த்து அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடியவங்கள, அடுத்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்கள அப்படியே இருப்பாங்க. ஸோ அவங்க எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது எல்லாத்தையும் சரி செய்வது போல்
ஒரு நடைமுறையை அரசு உருவாக்க வேண்டும். அதற்குண்டான விஷயமும் அதே மாதிரி சட்டசபையில் சொல்லும்போதும் அமைச்சர் பேசும்போதும் சில விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அனைத்து தேர்வுகள் அதாவது அனைத்து நியமனங்களும் ஆசிரியர் பணி நியமனங்களும் தேர்வு மூலமாக நடத்தப்படும். அதே மாதிரி சரியான தேர்வு மூலமாகவும் தகுதியான நபர்களையும் தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ சரியான தேர்வு எக்ஸாம் இருக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தகுதியான நபர்களை எடுப்போம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி டெட் தேர்ச்சி அப்படின்றது கட்டாயமாகிடி போச்சு. நியமன தேர்வும் அப்படின்றது கட்டாயமாக்கப்படுமா அப்படின்னு இன்னொரு கேள்வி இருக்குது. இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ சட்டசபை போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியும். அடுத்தது மறுபடியும் வந்து அடுத்த நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி சட்டசபையின் இந்த சட்டசபை நிகழ்வில் கடைசி நாட்களில் 110 விதியின் கீழே முதலமைச்சர் அவர்கள் சில முக்கிய அறிவிப்புகளை விட போகிறாரு. அதில் வந்து 2500 ரூபாய் மகளிர் உதவித்தொகை திட்டம், இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் வரும். இந்த பணி நியமனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் குறிப்பாக இப்போ அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 அப்டேட். ஒன்று இபியில் இருக்கக்கூடிய டிஎன்இபியில் இருக்கக்கூடிய 15058 போஸ்டிங்கான அந்த நியமனம் சம்மந்தப்பட்ட அறிவிப்பை முதலமைச்சர் அங்கே வெளியிடுவார் அப்படின்ற ஒரு விஷயம் ஆல்ரெடி அரசு செய்தி குறிப்பிலே வந்துருச்சு. அது சம்மந்தப்பட்ட அது எவ்வளோ என்ன ஏது அப்படின்றது அது சம்மந்தப்பட்ட அப்டேட்டையும் முதலமைச்சர் வெளியிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ரெண்டாவது இந்த ஆசிரியர் பணியிடங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்டிங்க்கான பணியிடங்களும் ஆசிரியர் காலி பணியிடங்களும் விரைந்து நிரப்பணும் போர்க்கால அடிப்படையில் அப்படின்னு சொல்லி சட்டசபை அந்த அறிவிப்பிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த 2 விஷயத்தையும் கருத்தில் கொண்டு 110 விதியின் கீழே இது சம்மந்தப்பட்ட அறிவிப்புகளை எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி மக்கள் நலத்திட்டங்கள் நிறைய அங்கே அறிவிப்புகள் வெளியாகலாம் எதிர்பார்க்கப்படுது. ரைட்டா? ஸோ இந்த 2 நடைமுறையில் எந்த நடைமுறை சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றது இந்த எஸ்ஜிடி மற்றும் பிடிபிஆர்டி அப்பாயின்மெண்ட்ஸில் எது கரெக்டாக இருக்கும்? அதாவது இப்போதைக்கு மட்டும் இல்லாமல் இந்த நிறைய குழுக்களாக ஆசிரியர்கள் பிரிந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கேஸ் போடுறது தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இது யாரும் பாதிக்கப்படாத வகையில் இதில் குறிப்பாக பாதிப்புன்றது நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். முதல்ல டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடுறேன். பாதிப்புன்றது நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்க ஆரம்பத்திலிருந்து ஆசிரியர் பணியிலே பல ஆண்டுகளாக ஆசிரியர் பணியிலே இருக்காங்க. அவங்களுக்கு மேலும் ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லி இன்னொரு சுமையும் கொடுத்துட்டு அது பாதிப்பு தானே. அது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவங்க இத்தனை வருஷம் ஆசிரியர் பணியில் இருந்திருக்காங்க. அதுக்கான பலன் என்ன? எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அவங்க 10வது படிச்சிருக்காங்க, 12th படிச்சிருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க, பிஎட் முடிச்சிருக்காங்க. அந்த மதிப்பெண்கள் எல்லாம் பலனற்று போகுது, தகுதியற்று போகுது. ஸோ இந்த அடுத்தடுத்த தேர்வு அப்படின்றது இதுக்கு முன்னாடி அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய தகுதியை வலுவிழக்கிறது, அந்த தகுதிக்கான மதிப்பை குறைக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி எப்படி வேணால் இருந்திருக்கலாம், என்ன நடைமுறை வேணால் இருந்திருக்கலாம். கடைசி அந்த தேர்வில் மட்டும் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு பணி அப்படின்றது சரியாக இருக்காது. ஒரு முழுமையான வெயிட்டேஜ் சிஸ்டம் இருந்தால் இது எல்லோரும் பயன்பெற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல ஆண்டுகளாக பாஸ் பண்ணி காத்துட்ருக்கக்கூடிய ஆசிரியர்களும் அந்த வெயிட்டேஜ் சிஸ்டத்தில் ஒரு சீனியாரிட்டி லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. அவங்களுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். இந்த ஒரு தேர்வை மட்டுமே நம்பி இந்த தேர்வு மூலமாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு எனக்கும் புரியல. ஸோ சரியாக இருக்குமான்னு தெரில. சரி, இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.